அந்த பரலோக சத்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்வோம்? கேட்குற ஒரு பக்கம் இருந்தாலும் டப்புன்னு டைமை பார்ப்பலங்க. என்னடா இவ்வளோ நேரம் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு, எப்போ முடிப்பார் சபை, எப்போ நம்ம ரூமுக்கு போகலாம், எப்போ சாப்பிட்லாம், இப்படி எண்ணங்கள் பல விதமாக ஓடும். வேத சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த ஆவல், அந்த ஆர்வம், வாஞ்சை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பதற்கு இன்றும் ஆயத்தமாக இருக்கிறார். பைபிளில் இன்னொரு அம்மாவும் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டு வசனம் கேட்டாங்களா? யார் அவங்க தெரியுமா? யாருடைய இருதயம் எல்லாம் அசைக்கப்படுகிறதோ அவங்க தான் உண்மையான ஆராதனை செய்கிறாங்க, அவங்க தான் மனமகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க என்பதை நாம கதை பேசல, நேரமாயிட்டு சொல்லியாம பார்க்கல, வசனத்திலேயே போகுது. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பவுல் பேச மாட்டாரான்னு சொல்லி வாஞ்சியோடு அந்த அம்மா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அந்த அம்மா இதயத்தை திறந்தார். ஓய்வு நாள் என்பது பூமியில மட்டும் ஆசரிக்க போறோம் என்பதெல்லாம் இல்லை, புதிய வானம் புதிய பூமியில கூட நம்ம அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஓய்வு நாளில் பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. எந்த நாள் ஓய்வு நாள்? அதுவே பெரிய குழப்பத்தில் இருக்குது. சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு சொல்லி. பிரியமாங்களே, எந்த நாள் ஓய்வு நாள்? புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சில பேருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் பெறாமையே ஓய்வு நாளை ஆசரிக்கிற லீதியலாக அந்த அம்மா இருந்தாங்க. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். ஞானஸ்நானம் எடுக்கலாம், ஆனால் ஓய்வு நாள் ஆசரிப்பில் கரெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதே கிடையாது. சரிங்களா? ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது கிடையாது. நான் தான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன்ல, அது போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல. லீதியாலும் ஓய்வு நாளை ஆசரித்தவள் தான். ஆனால் சத்தியம் தெளிவாய் புரிந்த பொழுது வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தவள். நம்ம ஊழியக்காரர்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த கணத்தை நம்ம சரியாக கொடுத்த ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஆசீர்வதிப்பாங்க. லீதியால் தேவனை வணங்குகிறவள் ஓய்வு நாளில். லீதியால் வசனத்தை கேட்கிறவள். அதனால ஆண்டவர் அவன் இதயத்தை திறந்தார். லீதியால் ஞானசனம் பெறுகிறவள். அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையும் ஆதாயம் பண்ணுகிறவள். நான்காவது, லீதியால் ஊழியக்காரர்களை உபசரிக்கிறவள், விருந்தோம்பல் செய்கிறவள், ஊழியக்காரர்களை கனம் செய்கிறவள், அல்லது அந்த வீட்டையே ஊழியத்திற்கு ஊழிய ஸ்தலமாக மாற்றினவள் என்கிற கருத்தை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை நம்ம திருப்புவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். அங்கே அந்த அதிகாரத்தில் ஒரு பெண்மணியை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். லீதியால் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை பற்றி நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். லீதியால் என்ற அந்த பெண்மணி பிலிப்பி என்னும் நகரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய சொந்த ஊர் எது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 14 கவனிங்களேன். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தியத்திரா ஊரால், அந்த அம்மாவுடைய சொந்த ஊர் தியத்திரா. ஆனால் அந்த அம்மா வாழ்ந்து வந்த இடம் பிலிப்பு என்ற அந்த இடத்துல அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய வேலை என்ன, தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அந்த அம்மா ரத்தாம்பரம் விற்கிறவர்கள், பட்டு துணிகளை விற்கிற அந்த தொழிலை அந்த அம்மா செய்து கொண்டு வந்தாங்க. பெண்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் இங்கே இருக்கிறது. இந்த லீதியால் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொந்த உழைப்பில் வளர்கிற பெண்மணியாக அந்த அம்மா இருந்தாங்க என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். இந்த பெண்மணியை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். 4 சத்தியம் இருக்கிறது, சுருக்கமாக நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் சத்தியம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது பைபிள் வசனம் பேசுகிறது. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ முதல் சத்தியம் என்னன்னு சொன்னா, இந்த லீதியால் என்பவள் தேவனை வணங்குகிற ஒரு பெண்மணியாக இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். பைபிள் அப்படிதான் அந்த அம்மா பற்றி அழைக்கிறது. தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரீ. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? லீதியால் ஒரு உண்மையான தேவனை தேடுகிற பெண்மணியாக அந்த அம்மா காணப்பட்டாங்க. தேவனை வணங்குறாங்களே, அந்த அம்மா எந்த நாளில் அந்த தேவனை வணங்கினாங்க, எந்த நாளில் அந்த அம்மா தேவனை தொழுகை செஞ்சாங்கன்னு சொன்னா வசனம் 13 பாருங்களேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினோம். அப்போ இந்த லீதியால் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரீ. எந்த நாளில் அந்த அம்மா அந்த தேவனை வணங்கினாங்கன்னு சொன்னா, ஓய்வு நாளில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தேவனை வணங்கினாங்க. ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் ஓய்வு நாளில் பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. எந்த நாள் ஓய்வு நாள், அதுவே பெரிய குழப்பத்தில் இருக்குது.
சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு சொல்லி. பிரியமானவர்களே, எந்த நாள் ஓய்வு நாள், எந்த நாள் சபை கூடி வருகிற ஒரு நாள் என்று சொன்னால் பைபிள் வசனம் பேசுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். லேவியராகமம் 23 வசனம் 3. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். பிரியமானவர்களே, வேத வசனம் பேசுகிறது எந்த நாள் சபை கூடுதலான ஓய்வு நாள் என்று சொன்னால் 7ஆம் நாள் சபை கூடுதலான நாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த லீதியால் என்கிற அந்த அம்மா அந்த ஓய்வு நாளில் சபை கூடி வருகிற அந்த இடத்திற்கு அந்த அம்மா துரிதமாக சென்று தேவனை தொழுகை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை அந்த அம்மா மீறி இருப்பாங்களா இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சில பேருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் மிகப்பெரிய ஆதாரம். நிறைய வசனம் இருக்கிறது சரிங்களா. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமாய் அவங்க கூடி வருவாங்க ஒரு இடம் சரிங்களா. ஓய்வு நாள்னு சொன்னால் வழக்கமாக போவாங்க. இந்த வழக்கமாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது பாருங்களேன். இந்த அம்மா ஏதோ வழக்கமாக போனான்னு அல்ல, இயேசு கிறிஸ்து வழக்கமாய் போயிருக்கிறாரு. அதனால் இயேசுவை போல இவங்க கடைப்பிடிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 16. இயேசுவை பற்றி பேசும்போது தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய வழக்கம் ஓய்வு நாள் என்று சொன்னால் ஆலயத்திற்கு செல்வது. அதே பழக்கத்தை இந்த லீதியால் என்னும் பேருள்ள அந்த ஸ்திரீ பழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவும் ஓய்வு நாள் என்று சொன்னால் அந்த வழக்கமான இடத்துல போயிட்டு தேவனை ஆராதனை செய்வார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லி யாத்திராகமம் 20 வசனம் 10 நாம் அங்கே வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். லீதியால் நல்ல உழைப்பாளி தானாங்க. இந்த பட்டு துணிகளை விற்கிற பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரத்தாம்பரம் விற்கிறவள் தான். அந்த அம்மா வேலைன்னு சொல்லி வேலையை பார்த்துருக்கலாம், சம்பாத்தியம் பார்த்துருக்கலாம். ஐயோ இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போயிட்டா வருமானம் நமக்கு போய்விடுவே என்று சொல்லி வருமானத்தை பார்க்குற வேலையை அந்த அம்மா பார்த்துருக்கலாம். அந்த அம்மாவுக்கு நல்லா புரியுது, ஓய்வு நாள் அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வருமானம் எனக்கு வந்தாலும் சரி, நான் அதை நோக்கி நான் போக மாட்டேன். எனக்கு ஆண்டவரை தொழுகை செய்வது தான் எனக்கு முக்கியம், ஆண்டவரை வணங்குவது தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த அம்மா வழக்கமாய் கூடி வருகிற அந்த இடத்திற்கு அந்த அம்மா போனாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தின்படி ஓய்வு நாள் அந்த அம்மா ஆசரித்தாங்க. பிரியமானவர்களே, இந்த காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை தொழுகை செய்வதற்கு ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் ரொம்ப முக்கியத்துவத்தில் சபைக்கு வருவதை நாம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆலயத்தில் கூட பார்த்து சொன்னால் ஆண்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட நம்ம இருக்க மாட்டோம்லங்க. ஆனால் பெண்கள் தான் நிறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த வசனம் அப்படி தான் பேசுது. மறுபடியும் அந்த வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் வசனம் பாருங்களேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பெண்கள் தான் அந்த ஆராதனையில் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்திருக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் பெண்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பெண்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற பெண்களாக இருந்திருக்கிறாங்க என்பதை நான் பார்க்குறோம். இந்த ஓய்வு நாள் என்பது பூமியில் மட்டும் ஆசரிக்க போகிறோம் என்பதெல்லாம் இல்லை, புதிய வானம் புதிய பூமியில் கூட நம்ம அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்களேன். பரலோகத்திலும் நித்தியமாக அந்த ஓய்வு நாள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம், வாசிப்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஓய்வு நாள் ஆசரிப்பு பூமியில் மட்டுமல்ல, நித்தியமாக இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியிலும் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். முதல்ல சத்தியம் நான் சொன்னேன், லீதியால் என்கிற அந்த பெண்மணி தேவனை வணங்குகிறவள். எந்த நாளில் வணங்குறாங்க? ஓய்வு நாளில் வணங்குறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம். இரண்டாவது கருத்து, அந்த அம்மா அந்த ஓய்வு நாளில் அந்த இடத்துல போயிட்டு பிரசவம் கேட்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த லோக்கலில் இருக்கிற அந்த பாஸ்ட்டை பிரசவம் பண்ணிப்பார். இப்போ நான் இந்த சபைக்கு பாஸ்ட்டாக இருக்கிறதோ நான் தான் பிரசவம் பண்ணுறேன். யாராவது கெஸ்ட்டு வந்தான்னு சொன்னால் அவங்க அன்றைக்கி பிரசவம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். வழக்கமான குரலை காட்டிலும் புதிய ஒரு நபர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன சத்தியம் சொல்ல போகிறான்னு சொல்லி நம்ம கூர்ந்து கவனிப்போம்.
அதே போல தான் அந்த ஓய்வு நாளில் பவுல் வந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வந்து சத்தியம் பேசுகிறாரு. சத்தியம் பேசின அந்த சத்தியத்தை இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வசனம் 14 கவனிங்களேன். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீகள் எல்லாம் சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த அம்மாவும் கேட்குறாங்க. ஆனால் மற்ற ஸ்திரீகளை போல இந்த அம்மா கேட்கல. இந்த அம்மா வித்தியாசமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நாம் என்ன செய்வோம்? சபைக்கு போன உடனே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம்லங்க. சில நேரத்தில் நமக்கு அது என்ன இது என்னன்னு சொல்லி அப்போ தான் முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அல்லது மனசெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கனவு அப்படியே கண்டுக்கிட்டே போவோம். அங்கே போவோம், இங்கே போவோம், மனசுக்குள்ளே சுற்றுவோம். சிந்தனை அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் சபையில் உட்காந்துட்டு. இந்த அம்மாவுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த அம்மா கவன சிதறல் இருக்கக்கூடிய நேரம் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்க கத்தும், இப்படி சத்தம் வரும், நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம். இந்த அம்மா அதெல்லாம் பெருசாக நினைக்காம பவுல் பேசுகிற அந்த சத்தியத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. சத்தியத்தை கவனிக்கிறாள். சத்திய தாகத்தோடு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த பரலோக சத்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்வோம்? கேட்குற ஒரு பக்கம் இருந்தாலும் டப்புன்னு டைமை பார்ப்பலங்க. என்னடா இவ்வளோ நேரம் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு, எப்போ முடிப்பார் சபை, எப்போ நம்ம ரூமுக்கு போகலாம், எப்போ சாப்பிட்லாம், இப்படி எண்ணங்கள் பல விதமாக ஓடும். ஆனால் இந்த லீதியாள் என்னும் அந்த அம்மா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அந்த அம்மாவோட இதயத்தை என்ன பண்ணாருங்க? திறந்துட்டார். அந்த அம்மா இன்னும் அந்த சத்திய வசனத்தை கவனிக்கணும், இன்னும் அந்த சத்தியத்தில் அந்த அம்மா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தறினார் என்று சொல்லி நம்ம பைபிளை வாசிக்கிறோம். வேத சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த ஆவல், அந்த ஆர்வம், வாஞ்சை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பதற்கு இன்றும் ஆயத்தமாக இருக்கிறார். பவுல் பேசுறாரு. பவுல் பேசும்போது அந்த மக்களும் பவுல் சொல்ற வார்த்தையை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. பவுல் என்ன சொல்றாரு? இந்த வசனம் சொல்லிட்டாரு, அடுத்த வசனம் சொல்ல போறாரு, இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு, அடுத்து என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி பவுல் பேசுகிற வார்த்தையோடு கூட அவங்க கவனத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வசனத்தை சத்தியத்தை கேட்குறோம், டப்புன்னு ஏதோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா அந்த சத்தியமெல்லாம் மறந்துடும். அப்புறம் புதுசாக ஏதோ கேட்குறாப்புல இருக்கும். ஆனால் லீதியாள் என்கிற அந்த அம்மா கேட்பதற்கு தீவிரமாக இருந்தாங்க. யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம், கேட்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமா? கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பேசுகிறது, அந்த கேட்கிற வசனங்களை நாம விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்கணும். அப்படி விசுவாசத்தோடு கேட்டால் கேட்கிற வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசத்தோடு கேட்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் சத்தியம் பேசினாலும் அந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லி எபிரேயர் 4:2 நாம் அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த லீதியாள் என்கிற அந்த அம்மா போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். பைபிளில் இன்னொரு அம்மாவும் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டு வசனம் கேட்டாங்களா? யார் அவங்க தெரியுமா? மரியாள். சரிங்களா? ஆண்டவர் அந்த மரியாளை பார்த்து சொன்னார், தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அந்த அம்மா தெரிந்து கொண்டாங்க என்று சொல்லி லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து தேவன் பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் இதயத்தை திறப்பார். அப்படி திறப்பார் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதயத்தில் புகுந்து அந்த இதயத்தை ஒரு அசைப்பார். நம்முடைய இருதயம் தொடப்படுகிறது. சொல்லுவாங்க, ஆண்டவர் நாங்கள் வந்தவனமா வந்து அப்படியே போயிடக்கூடாது ஆண்டவர், எங்கள் மாற்றத்தோடு நாங்கள் போகணும், இதயம் தொடப்பட்டவர்களாக போகணும்னு சொல்கிறோமே, அது எதன் மூலமாக நடக்கிறது என்று சொன்னால் சத்திய வசனத்தை யாரெல்லாம் கவனமாக கேட்டு அந்த வசனத்தை மேலே ஆர்வம் வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளையுடைய இருதயத்தை ஆண்டவர் அசைக்கிறார். இன்றைக்கி நம்ம இதயம் அசைக்கப்பட வேண்டாமா? நம்ம இருதயம் அசைக்கப்படணும்னு சொன்னால் வசனத்தை நாம் கேட்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 3:20 பைபிள் வசனம் பேசுகிறது. வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்போ இதய கதவை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தட்டி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை கேட்பதற்கு நமக்கு ஆர்வம் இருந்தால் போதும், ஆண்டவரே திறந்துடுவாருங்க. நீங்கள் திறக்க வேண்டிய இதயத்தை அவரே திறந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறது, ஆண்டவன் என் உள்ளத்தில் வரணும்னு சொல்லி விரும்புகிற அந்த பிள்ளைங்க இருதயத்தை ஆண்டவரே திறக்கிறார், அசைக்கிறார். பேசுகிற சத்தியத்தை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இதயத்தையும் தொடத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவரே என் இதயத்தினை செய்யுங்க, தொடுங்கப்பா, என் இதயத்தை அசையும் ஆண்டவரே. இதுதாங்க ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று சொன்னால் இதுதான். ஓய்வு நாளில் வரக்கூடிய மனமகிழ்ச்சியும் இதுதான்.
யாருடைய இருதயம் எல்லாம் அசைக்கப்படுகிறதோ அவங்க தான் உண்மையான ஆராதனை செய்கிறாங்க, அவங்க தான் மனமகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். லீதியால் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது சத்தியம்னு சொன்னால், அந்த அம்மா வசனத்தை கவனமாக கவனிக்கிறாங்க. அங்கெல்லாம் பேசலை, கதை பேசலை, நேரம் ஆயிடுச்சு சொல்லியாம் பார்க்கல, வசனத்திலேயே போதும். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பவுல் பேச மாட்டாரான்னு சொல்லி வாஞ்சியோடு அந்த அம்மா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அந்த அம்மா இதயத்தை திறந்தார், அசைத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஒன்று, லீதியால் தேவனை வணங்குகிறவள் ஓய்வு வணங்குவாங்க. இரண்டாவது, அந்த லீதியால் வசனத்தை கேட்கிறவள் ஆண்டவர் அந்த அம்மா இதயத்தை திறந்தார். மூன்றாவது நான் சொன்னால், வசனம் கேட்ட அந்த லீதியால் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சு, இதயத்தை ஆண்டவர் அசைச்சாரு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வசனம் 15 பாருங்க, அப்போஸ்தலர் 16 வசனம் 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. பிரியமானவர்களே, மூன்றாவது கருத்து, லீதியால் சத்திய வசனத்தை புரிந்து கொண்டாங்க, அவங்க இருதயம் அசைக்கப்பட்டது, ஒரு மாறுதல் வந்தது. அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. லீதியால் மட்டுமல்லங்க, லீதியாவுடைய வாழ்க்கையில் வந்த மாறுதல் அவங்க குடும்பத்தையே அசைத்தது. அந்த குடும்பம் முழுவதும் என்ன பண்ணான்னு சொன்னால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களில் யாராவது ஒரு ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, மற்றவங்களை ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாங்க. அந்த அம்மா எடுத்திருக்கோம், அந்த ஐயாவோ பிள்ளைங்களும் எடுத்திருக்க மாட்டாங்க, அல்லது பிள்ளைங்க எடுத்திருப்பாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வசனம் பேசுகிறது, லீதியால் அந்த அம்மாவும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சரிங்களா? இந்த அம்மாவுக்குள்ளாக இந்த விசுவாசம் குடும்பத்தையே அசைத்தது என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உங்கள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்களா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்குறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்து சொன்னால் ஞானஸ்நானம் எடுக்க நாட்களை தள்ளி போட்டு கொண்டே போகிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் லீதியால் என்கிற அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், சத்தியம் புரிந்த அதே நேரத்தில், இதயம் அசைக்கப்பட்ட அதே நாளில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, லீதியால் என்பவள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவள். ஞானஸ்நானம் பெறாமையே ஓய்வு நாளை ஆசரிக்கிற லீதியாலாக அந்த அம்மா இருந்தாங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஞானஸ்நானம் எடுக்கலாம், ஆனால் ஓய்வு நாள் ஆசரிப்பில் கரெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதே கிடையாது. சரிங்களா? ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது கிடையாது. நான் தான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன்ல, அது போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல, லீதியாலும் ஓய்வு நாளை ஆசரித்தவள் தான். ஆனால் சத்தியம் தெளிவாய் புரிந்த பொழுது வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தவள் என்பதை நம்ம பார்க்குறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, அப்போஸ்தலர் 22:16 ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 22:16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். இன்று லீதியால் போல ஓய்வு நாளை ஆசரித்தும் இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிற நபர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? பிரியமாங்களே, மார்க் 16:16 நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் வந்துவிட்டது என்று சொன்னால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் பேசுகிறார். விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 2:47 பைபிள் வசனம் பேசுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தல் 21:24 பைபிள் வசனம் பேசுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பரலோகத்திற்கு போவார்கள் என்பதை வேத வசனம் பேசுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, லீதியால் என்கிற அந்த பெண்மணி பிலிப்பு என்னும் அந்த நகரத்தில் உள்ள சபையில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்தாங்க. ஞானஸ்நானம் பெற்று சபையில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்தாங்க என்பதை நாம் பார்க்குறோம். 3 சத்தியம் படிச்சிருக்கிறோம். 1, லீதியால் தேவனை வணங்குகிறவள் ஓய்வு நாளில். லீதியால் சத்திய வசனத்தை கேட்கிறவள், கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தார். லீதியால் ஞானஸ்நானம் பெற்றவள், அவள் மட்டும் இல்லை, குடும்பமாய் ஞானஸ்நானம் பெற்றவள். கடைசியாக 4வது கருத்து என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16:15 வசனம் பாருங்களா, வசனம் 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, அவள் அந்த ஊழியம் செஞ்ச அந்த குழுவை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். 4வது சத்தியம் என்னன்னு சொன்னா, லீதியால் பவுலையும் பவுலுடைய குழு அந்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, தங்குங்க, இலை பாருங்க, விருந்தோம்பல் நான் செய்கிறேன், உங்களை நான் உபசரிக்கிறேன், உங்களை நான் நல்லா கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா அழைக்கிறாங்க. சரிங்களா? சும்மா ஏதோ வாங்க எங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம் அந்த அம்மா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திப்பாங்க. வருந்தி கேட்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க ஒழிய, வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி வருந்தி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த வசனம் பேசுகிறது, இந்த லீதியால் என்னும் அந்த பெண்மணி
அந்த ஊழியக்காரர்களை பார்த்து பேசுறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி வருந்தி அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க. விருந்தோம்பல் செஞ்ச பெண்மணியாக அந்த பெண்மணி காணப்பட்டாள். அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தன் வீட்டில் இடம் கொடுக்குறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உணவுல பங்கு கொடுக்குறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு இளைப்பாறுகிற ஒரு இடமாக மாறினது. நம்ம ஏற்கனவே படிச்சிடலங்க, அப்போஸ்தலர் 16-13 வசனத்தில் நம்ம படித்தோம். அவங்க எங்கே போய் ஓய்வு நாள் ஆசரிப்பு செஞ்சாங்க? பில்டிங்கில் போனாங்களா? ஆற்றின் அருகே கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஓய்வு நாள் ஆசரிப்பு அங்கே செஞ்சாங்க. லீதியால் பார்க்குறாங்க, ஐயோ இவங்க அங்கங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க, ஏன் அங்கங்கெல்லாம் போகிறீங்க? எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் ஆராதனை செய்யலாம், எங்கள் வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணலாம், எங்கள் வீட்டில் ஒரு சபை கூடுகிற ஒரு ஆராதனையாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஊழியக்காரரை தாங்குகிற ஒரு குடும்பமாக லீதியால் குடும்பம் மாறினது என்பதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஊழியக்காரர்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த கணத்தை நம்ம சரியாக கொடுத்த ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஆசீர்வதிப்பாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாங்க, சுனேமியால் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்கே எலிசா என்கிற நபர் அந்த ஊருக்கு போவார் ஊழியத்துக்காக. இந்த அம்மா பார்த்தாங்க, ஐயோ இவர் வந்து பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன், இவர் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா இருக்குமேன்னு சொல்லி வீட்டுக்கு வருந்தி அழைச்சாங்க, உணவு கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி தங்க வச்சாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அம்மா வீட்டில் இடம் கொடுத்தாங்க. யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வீட்டில் இடம் கொடுத்தாங்க. மரியாளுடைய சகோதரி மார்த்தாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் முதல்ல இயேசு கிறிஸ்துவ வீட்டில் ஏற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் அந்த மார்த்தாள். அந்த அம்மா தானே பண்ணாங்க. வீட்டில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சும்மா இல்லை, அந்த அம்மா பற்பல வேலையில் அகப்பட்டு கொண்டாங்க. இயேசுக்கு எப்படி ஆகிலும் நாம் வந்து உபசரிக்கணும், நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அவர் வந்திருக்கிற ஊழியத்தில் அங்கங்கே அலைஞ்சிட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு, அவர் நல்லா கவனிக்கணும், வயிறார அவரை வந்து நாம் சாப்பிட வைக்கணும்னு சொல்லி அந்த மார்த்தாளானவள் இயேசுவுக்காக வேலை செஞ்சாங்க என்பதை அந்த 38ஆம் வசனம் 40ஆம் வசனம் நமக்கு அந்த மார்த்தாளை பற்றி நமக்கு பேசுகிறது. சரிங்களா? 4 சத்தியம் நம்ம படிச்சிருக்கோம். 1 என்ன படிச்சுங்க, கவனிக்கிறீங்களா? லீதியால் தேவனை வணங்குகிறவள் ஓய்வு நாளில். லீதியால் வசனத்தை கேட்கிறவள், அதனால ஆண்டவர் அவன் இதயத்தை திறந்தார். லீதியால் ஞானசனம் பெறுகிறவள், அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பத்தையும் ஆதாயம் பண்ணுகிறவள். 4வது லீதியால் ஊழியக்காரர்களை உபசரிக்கிறவள், விருந்தோம்பல் செய்கிறவள், ஊழியக்காரர்களை கனம் செய்கிறவள், அல்லது அந்த வீட்டையே ஊழியத்திற்கென்று ஊழிய ஸ்தலமாக மாற்றினவள் என்கிற கருத்தை நம்ம பார்க்குறோம். பிற்பாடு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பவுலுக்கும் சீலாவுக்கும் பெரிய பிரச்சனை. இந்த ஊரில் சத்தியம் சொல்லிட்டாருன்னு சொல்லி அரசாங்கம் அவரை கைது பண்ணி சிறைச்சாலையில் போட்டு அடின்னு அடித்து காலெல்லாம் தொழுமரத்தில் மாட்டி அவர் ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. சரீரமெல்லாம் காயங்கள். ஆண்டவர் அப்படி ஏன் அனுமதிச்சான்னு பார்த்தா அந்த சிறை காவலனையே ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்காக தேவன் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சார். பவுலும் சீலாவும் அந்த உபத்திரங்களை சகித்து கொண்டு ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தாங்க என்பதெல்லாம் நம்ம படிக்க முடியும். இப்போது ஊழியம் செஞ்ச அந்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை போட்டாங்கன்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த அந்த விசுவாசிகள்லாம் கேள்விப்பட்டு சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா நம்ம இயேசுவை தொழுகை செஞ்சால் நமக்கு சிறைச்சாலையா என்று சொல்லி பயம் வந்து விட்டது. இப்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைந்து வெளியே வந்து எங்க போனாங்க? வசனம் 40 பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போ லீதியால் வீட்டில் தான் சபை கூடி வருகிறது. சகோதரர்கள் அங்கதான் இருந்தாங்க. இவங்க ஆற்றுங்கரை ஓரமாக போகவில்லை, லீதியால் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறு சொல்றாங்க. இப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், சோர்ந்து போகாதீங்க, தேவனை நம்பி வாழுங்கள் என்று சொல்லி அவங்க அங்கேருந்து ஆறுதல் சொல்லிவிட்டு போயிட்டாங்க என்பதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த லீதியால் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் நான் சொன்னேன். அன்பாங்களே, தேவனை உண்மையாக தேடுகிற பிள்ளைங்க தேவனால் வழிநடத்தப்படுறாங்க. லீதியால் தேவனால் வழிநடத்தப்பட்டால் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். அவள் விசுவாசத்தை செயலில் காட்டுறான். வசனம் புரிஞ்சு போச்சு, ஞானஸ்நானம் பெற்றா, அதெல்லாம் செயலில் காட்டக்கூடிய விஷயம் ஞானஸ்நானம். இன்னொன்று, அந்த ஊழியக்காரில் வீட்டுக்கெல்லாம் அழைக்கிறா, விருந்தோம்பல் செய்கிறா, உபசரிக்கிறா. இது செயலில் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, தன்னுடைய செல்வத்தை அவள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் ஊழியத்துக்கே கொடுத்தாள் என்று சொல்லி சபை சரித்திரம் பேசுகிறது. அவள் ஊழியத்துக்காக அவ்வளோ தியாகம் பண்ணாலாம் லீதியாள் என்கிற அந்த பெண்மணி. அன்பா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம லீதியாளை போல் நம்ம வாழ நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். தொழுகை ரொம்ப முக்கியங்க. ஓய்வு நாளில் தொழுகை செய்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சத்தியம் கேட்கிற அந்த ஆவல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் வராது.
ஆனால் இந்த லீதியாளை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். சத்தியத்தின் மீது நமக்கு வாஞ்சை, ஆர்வம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் நம்ம இதயத்தை தொடுவர். சரிங்களா? மூன்றாவது, வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்குற அந்த வாஞ்சை, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை. ஒரு நம்ம ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம். ஆவியின் அபிஷேகத்தின் அந்த அக்கினினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. வீட்டுக்கு அழைப்பு, ஊழியக்காரர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்து வீட்டிலேயே என்ன செய்யுங்க, தொழுகை செய்யுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த லீதியாளுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவரையும் லீதியாளை போல மாற்றி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.